இல்லை இல்லை, இது நான் நியாயப்படுத்தவே இல்லை. நிச்சயமாக இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வேண்டுதான். ஆனால் நாம் இந்த நாட்டில் எல்லா விதத்தில் இன்றைக்கி ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இது யாரும் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு இதை விட பயங்கரமான ஒரு குண்டுவெடிப்பு, பயங்கரம், இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இல்லை, நான் அதிலலாம் கருத்து சொல்ல விரும்பலை. இந்த தீவிரவாதத்தை வச்சு நான் கருத்து சொல்ல விரும்பலை. காங்கிரஸ் இதில் சாஃப்டாக நடந்துக்கிறாங்க, டெரரிஸ்ட் மேலே சாஃப்டாக நடந்துக்கிறாங்க. அவங்க இருக்கும்பொழுது எவ்வளவு டெரர் அட்டாக்ஸ் வந்தது. ஆக ஒரு டெரர் அட்டாக் வரும்பொழுது எல்லாரும் இணைந்து இந்த நாட்டை பாதுகாக்கணுமே தவிர அதில் விமர்சனங்களை சொல்லக்கூடாதுன்றது தான் நமது கருத்து. அதான் அவரோட கருத்தாகவும் இருந்திருக்க முடியும். இவர் லோகேஷ்பா, இவர் நமது மத்திய அரசு திட்டத்தோட இணை அமைப்பாளர். அவர் முயற்சியில் இங்கே உள்ள சாங்ஷன் லெட்டர் வந்திருக்கு. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்க. யுவராஜ் கூட்டுங்க, நாகேந்திரன் இல்ல எஸ்ஐஆர். நான் அதுக்கு தான் பீகாரை உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். 64 லட்சம் பேரை நீக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் தென்சென்னையில் போராட்டம் நடந்தது. என்கிட்ட கார்டு இருக்கு, ஆனால் எனக்கு ஓட்டு போட விடலைன்னு. ஆனால் பீகாரில் அப்படிப்பட்ட மக்கள் போராட்டம் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா அதுவே எஸ்ஐஆர் சரியாக நடந்திருக்குன்றது ஒரு உதாரணம். அதே மாதிரி நிச்சயமாக அது முதலமைச்சர் தொகுதின்னு இல்லை, கொளத்தூர்ன்றதுல எந்த ஊராக இருந்தாலும் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும். ஆக நீங்கள் நேர்மையாக தேர்தலை சந்திச்சிங்கன்னா போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நல்லது தானே. ஆனால் போலி வாக்காளர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருப்பதனால் உங்களுக்கு கவலையாக இருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. இல்லை, அது உண்மையான கருத்து தானே. இப்பவே பலம் பொருந்தியவர்களும் அங்கே இருக்கிறோம். அதுக்கு மேலே வேற யார் வந்தாலும் அது கூடுதல் பலம் என்று தான் நாங்கள் திருப்பி சொல்லி கொண்டு இருக்கிறோம். எங்களோட பலம் எங்களுக்கு தெரியும். அதனால தான் அவர் அழகா சொல்லியிருக்காரு. இங்கே உள்ளவர் அப்பான்னு சொல்லிக்கிறாரு. இல்லை, எங்களோட டேடி அங்கே இருக்கிறாருன்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நல்லது தானே. இல்லை, நான் இப்போ அதை கணிச்சு சொல்லவில்லை. நாங்கள் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கிடைக்கும், அறுதி பெரும்பான்மை கிடைக்கிற அளவுக்கு கிடைக்கும். ஏன்னா எங்கள் கூட்டணி ஏற்கனவே பலம் பொருந்திய கூட்டணியாக மாறி இருக்கிறது. மக்கள் இந்த ஆட்சி மீது அதிருப்தியாக இருக்காங்க. இவங்க எந்த போலி வாக்காளர் மீது இவங்க நம்பிக்கை வைத்திருக்கிறாங்களோ அந்த போலி வாக்காளர்களை நீக்கப்பட போகிறாங்க. அதனால் நம்மளை விட்டு போனவங்களாம் நிம்மதியாக இருக்கிறத விட்டுட்டு அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்த்து அவங்களெல்லாம் நிற்க வைப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஏற்கனவே இருப்பவர்களும் நிம்மதியாக இருப்பார்கள், இறந்தவர்களும் நிம்மதியாக இருப்பாங்க. அதனால் நல்லது நடக்க போகுது. அது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை தரப்போகிறது என்பது எனது கருத்து. இல்லை, இந்த நேரத்தில் பொறுத்த மட்டும் தனி நபர்களை விட கட்சி முக்கியம், கூட்டணி முக்கியம், அரசியல் முக்கியம். அந்த தனிநபர்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது. நான் கேட்கிறேன், திமுகவை தோற்கடிப்பதற்கான கடமை உங்களுக்கும் தானே இருக்கு. ஆக அந்த கடமை எல்லாருக்கும் இருக்கிறதா என்பதனால கூட்டணி பெரிது, கட்சி பெரிது, தேசம் பெரிது, மாநிலம் பெரிது, தனிநபர்களை விட என்பது எனது கருத்து.